Hello everyone, welcome to Last Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths example 1.24 தான் பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்கான்? Find x if g of f of x is equal to f of g of x. Given f of x கொடுத்தா g of x கொடுத்துட்டாங்க. ஓகே, வெரி ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இந்த கொஸ்டின் எப்படி நம்ம பிரிக்க போறோம்? g of f of x இருக்கா? நம்ம என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் g. இப்போ இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிராக்கெட்டா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செகண்ட் லெட்டர் எஃப், இதுக்கு ஒரு பிராக்கெட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தேர்ட் லெட்டர் என்ன? இது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, இது அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் நார்மலா பிராக்கெட் போட்டிருக்கிறத இங்க ஆர்டர் வைஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பிராக்கெட் போடணும், அது இப்படி போடுவோம். செகண்ட் போடுறோம் அப்படின்னா ஃப்ளவர் பிராக்கெட் போடுவோம். தேர்டு போடுறதுக்கு இந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணி தான் இதை பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டோம்னாலே வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாமா? ஜி அப்படியே போட்டுக்கிட்டாங்க, எஃப் அப்படியே இருக்கு, இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா பிராக்கெட் உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ், அதோட வேல்யூ என்ன? 3x + 1. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இது பார்க்கவே எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸை தூக்கி இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். 3x + 1. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ எஃப் ஆஃப் 3x + 1 இருக்கு. இதை நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? 3xக்கு பதில் 3x + 1, வேற என்ன இருக்கு? +1. இப்படிதான் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இதைத்தான், இந்த டேர்மை தான் நான் இங்க அப்படியே உள்ள எழுதிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை நான் ஃபர்ஸ்ட் உள்ள சம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? 3 3s are 9x + 3 1s are 3 + 1. அப்ப என்ன வரும்? 9x + 4ன்னு வருமா? இது அப்படியே உள்ள வந்தாச்சு. இப்போ இது எப்படி ஃபார்மேட்ல இருக்கு? g of x ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்போ g of x ஃபார்முலா என்ன? x + 3, x + 3. எக்ஸுக்கு பதில் தானே இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 9x + 4 நான் அப்படியே போட்டுட்டேன், +3ன்னு போட்டுட்டேன். பிராக்கெட் எடுத்துனா இந்த 4ம் 3ம் ஆட் ஆச்சுன்னா 7. அவ்வளோதான், நான் இந்த இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் இது அதே தான், எஃப் இருக்கு, எஃப் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்க ஒரு ஜி இருக்கு, ஜி போட்டுட்டேன். இன்னொரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த g of x இருக்கு, g of x நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், பிராக்கெட் பக்கத்துல இருக்க நம்பருக்கு ஓப்பன் பண்றது தான் நம்ம வேலையே. இந்த எஃப்க்கு இந்த ஜி அப்படியே இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது g of x, இந்த வேல்யூ தான் எனக்கு தெரியுது. கொடுத்துருக்கிறது அப்படியே x + 3 அப்படின்னு நான் எழுதிட்டேன். இது எப்படி இருக்கு? g of x மாதிரி இருக்கா? g of x ஃபார்முலா என்னப்பா நமக்கு? x + 3. அப்ப இந்த xன்ற இடத்துல x + 3ன்னு போட்டு +3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பிராக்கெட் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா x + 6ன்னு ஆயிடும். f of x + 6. இப்போ f of x + 6 எப்படி இருக்கு பார்க்க? f of x மாதிரியே இருக்கா? இந்த ஃபார்முலா எங்க இருக்கு? இதுக்கு 3x + 1, அந்த ஃபார்முலா 3 இருக்கு, அப்படியே போட்டுட்டேன். இந்த எக்ஸுக்கு பதில் இங்க உள்ள இருக்க x + 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். இந்த +1 அப்படியே போட்டாச்சு. மல்டிப்ளை பண்ணும்போது 3x வரும், +3 6 are 18 +1 இருக்கும், அதனால 3x + 19 அப்படின்னு நமக்கு வந்துச்சு. நம்ம கிவன்லே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஃபர்ஸ்டா ஒன்று கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, f of x, அதுவும் f of g of x அப்படின்றதும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. 9x + 3 = 3x + 19. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தா என்ன வரும்? 9x - 3x. ஓகே, இங்க இருக்க நம்பர் இருக்கு 19, இந்த 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -7 மாறிடும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வரும்? நெக்ஸ்ட் ஒரு 9xல 3x போச்சுன்னா 6x = 19ல 7 போயிடுச்சுன்னா 12. அப்போ 6யும் 12யும் நான் கேன்சல் பண்ணனா எனக்கு 2 டைம்ஸ் வரும். அதுதான் இந்த எக்ஸோட வேல்யூ 2. அவ்வளோதான். தேங்க்யூ.